பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் உருவாகி இருக்கும் ஜூட் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வந்திருக்கு. படம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் படத்தில் எமோஷன் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்ச் பை இன்ச்சாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக ஜூட் திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்து ஒரு விமர்சனம் இருந்தது. அந்த விமர்சனத்துக்கும் இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் அனைத்து திரைப்படங்களும் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அமைந்து விட்டது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமையணும். இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் ஜூட் திரைப்படம் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது. இந்த படத்திற்கு பெருமளவில் எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேட்டால் எஸ், பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்தின் மீது இருக்கு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா இந்த ட்ரெய்லர் மீதும் படத்தின் மீதும் அடுத்தடுத்த விமர்சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன டிராகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்குது. இதில் பெருசாக எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் பெருசாக எந்த விதமான ஒரு பயங்கரமாக டச் ஆகிற மாதிரி சீன் கிடையாது. டிராகன் ட்ரெய்லரில் பெரிய டச் ஆகிற மாதிரி சீன்ஸ்லாம் இருந்துச்சு. இதில் பெருசாக கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்தையும் அடுத்தடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது படத்தின் மீது எதிர்பார்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் படத்தோட இன்சைட் ரிப்போர்ட்ஸ், அதாவது முதல் விமர்சனம் சொல்லுவாங்க, படத்தை பார்த்த படக்குழுவும் அதுக்கப்புறமா இன்சைடில் இருக்கவங்க படத்துக்கான ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் இப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன டிராகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்தும் எல்லாரும் செய்த விமர்சனம் என்னென்னா, இதுக்கு முன்பு தான் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, தான் திரைப்படம் மாதிரி தான் இது இருக்க போகிறது, அதே மாதிரி தான் ட்ரெய்லர் இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வைத்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அவங்களோட விமர்சனம் எல்லாமே தலைக்கீழாக மாறிவிட்டது. இது கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக ஜூட் திரைப்படம் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு தாட்டில் எல்லாரும் இருப்பாங்க. அந்த தாட் எல்லாமே உடைக்கிற மாதிரி தான் படம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த திரைப்படம் ஒரு நார்மலான காமெடி திரைப்படம் மாதிரி இருக்காது. நீங்கள் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய இதுக்கு முந்தைய திரைப்படங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ அதில் காமெடி, கமர்ஷியல், ஃபைட் எல்லாமே இருக்கும். கடைசியில் ரொம்ப எமோஷனான ஒரு மெசேஜ், யாருமே கன்வே பண்ணாத மெசேஜ் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கன்வே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தையும் யாருமே கன்வே பண்ணாத ஒரு முக்கியமான மெசேஜ் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அட்ரஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது. ஸோ அவங்க மீண்டும் 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 சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 முக்கியமான வெற்றி திரைப்படமாக அமையும். அடுத்த 100 கோடி வசூல் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட திரைப்படத்தில் இந்த திரைப்படம் இருக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இந்த திரைப்படத்தின் மீது சொல்கிறாங்க. ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் டிராகன் திரைப்படம் கடைசி சீன்லாம் ரொம்ப எமோஷனாக கனெக்ட் ஆச்சோ, அதே மாதிரி தான் இந்த திரைப்படம் எமோஷனாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதனும் படக்குழுவும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆகிற வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிக்கொண்டு இருக்குது. ஸோ படம் சூப்பராக இருந்தாலும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஸ்பீச், பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட செயல் மக்கள் மத்தியில் லைட்டாக வெறுப்பை ஏற்ற மாதிரி பண்ணிக்கொண்டு இருக்கிறார். இதை மட்டும் சரி பண்ணிட்டா பயங்கரமான ஒரு ஹீரோவாக மாறிடுவாங்க அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் உருவாகி இருக்கும் ஜூட் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வந்திருக்கு. படம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் படத்தில் எமோஷன் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்ச் பை இன்ச்சாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக ஜூட் திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்து ஒரு விமர்சனம் இருந்தது. அந்த விமர்சனத்துக்கும் இப்போ முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் வெளியான அனைத்து திரைப்படங்களும் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அமைந்து விட்டது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமையணும். இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் ஜூட் திரைப்படம் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது. இந்த படத்திற்கு பெருமளவில் எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேட்டால் எஸ், பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்தின் மீது இருக்குது. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா இந்த ட்ரெய்லர் மீதும் படத்தின் மீதும் அடுத்தடுத்த விமர்சனங்கள் வந்து கொண்டு தான்
தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன டிராகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் மாதிரி தான் வந்து இருக்குது. இதில் வந்து பெருசாக வந்து எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் வந்து பெருசாக வந்து எந்த விதமான ஒரு பயங்கரமாக டச் ஆகிற மாதிரி சீன் கிடையாது. டிராகன் ட்ரெய்லரில் வந்து பெரிய டச் ஆகிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு, இதில் பெருசாக கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்தையும் வந்து அடுத்தடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து படத்தின் மீது எதிர்பார்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த டைமில் வந்து படத்தோட இன்சைட் ரிப்போர்ட்ஸ், அதாவது முதல் விமர்சனம் சொல்லுவாங்க, படத்தை பார்த்த படக்குழுவும் அதுக்கப்புறமா வந்து இன்சைடில் இருக்கவங்க படத்துக்கான ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, ஸோ இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன டிராகன் திரைப்படத்தோட ட்ரைலர் பார்த்தும் வந்து எல்லாரும் செய்த விமர்சனம் என்னென்னா, இதுக்கு முன்பு வந்து தான் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, தான் திரைப்படம் மாதிரி தான் இது இருக்க போகிறது, அதே மாதிரி தான் ட்ரைலர் இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்து வைத்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அவங்களோட விமர்சனம் எல்லாமே தலைக்கீழாக வந்து மாறிவிட்டது. இது கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக வந்து டியூட் திரைப்படம் வந்து இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு தாட்டில் வந்து எல்லாரும் வந்து இருப்பாங்க. அந்த தாட் எல்லாமே உடைக்கிற மாதிரி தான் வந்து படம் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த திரைப்படம் ஒரு நார்மலான காமெடி திரைப்படம் மாதிரி இருக்காது. நீங்கள் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய இதுக்கு முந்தைய திரைப்படங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ அதில் காமெடி, கமர்ஷியல் ஃபைட் எல்லாமே வந்து இருக்கும். கடைசியில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு மெசேஜ், யாருமே கன்வே பண்ணாத மெசேஜ் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கன்வே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தையும் வந்து யாருமே கன்வே பண்ணாத ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அட்ரஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது. ஸோ வந்து அவங்க மீண்டும் 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 சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 முக்கியமான வெற்றி திரைப்படமாக அமையும். அடுத்த 100 கோடி வசூல் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட திரைப்படத்தில் இந்த திரைப்படம் இருக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக வந்து இந்த திரைப்படத்தின் மீது வந்து சொல்கிறாங்க. ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. எப்படி வந்து நீங்கள் டிராகன் திரைப்படம் வந்து கடைசி சீன்லாம் வந்து ரொம்ப எமோஷனாக வந்து கனெக்ட் ஆச்சோ, அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படம் எமோஷனாக வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பிரதீப் ரங்கநாதனும் படக்குழுவும் வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக வந்து ஆயிக்கொண்டு இருக்குது. ஸோ இந்த படம் சூப்பராக இருந்தாலும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஸ்பீச், பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட செயல் வந்து மக்கள் மத்தியில் வந்து லைட்டாக வெறுப்பை ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்கொண்டு இருக்கிறார். இதை மட்டும் சரி பண்ணிட்டா பயங்கரமான ஒரு ஹீரோவாக மாறிடுவாங்க அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.